பல்வேறு தடைகள் வந்தாலும் அந்த ஆசையை நிறைவேற்ற பல ஆண்டுகள் போராடி வென்றுள்ளார் தென்காசியை சேர்ந்த ஒரு முதியவர். இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பகுதியில் சத்தமின்றி புல்லட்டில் வலம் வரும் இவரது பெயர் குத்தாலலிங்கம். வயது 72. ஆனாலும் ஆசைக்கு வயது கணக்கில்லை என்பதற்கு உதாரணமாக புல்லட்டில் உலா வரும் குத்தாலலிங்கத்தின் பின்னே ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. தையல் தொழிலாளியான குத்தாலலிங்கத்திற்கு சிறுவயது முதலே புல்லட்டின் மீது ஒரு காதல். ஆனால் ஒரு தடையாக இருந்த வில்லன் அவருக்கு இருந்த ஆஸ்துமா நோய். பெட்ரோல் டீசல் வாசனையை முகர முடியாத நிலையில் புல்லட் சவாரி வெறும் கனவாகவே இருந்தது. இருந்தாலும் மனம் தளராத குத்தாலலிங்கம் மாற்று வழிகளை ஆராயும் முயற்சியில் நாட்களை செலவிட்டார். நாட்கள் மாதங்களாகி ஆண்டுகளாகின. குத்தாலத்தின் இடைவிடாத முயற்சிக்கு இறுதியில் கிடைத்தது வெற்றி. அதுதான் இந்த புல்லட். பெட்ரோல் டீசலை பயன்படுத்தாமல் பேட்டரி மூலம் இயங்கும் இந்த புல்லட்டை வடிவமைக்க 20 ஆண்டுகள் ஆயின என்கிறார் குத்தாலலிங்கம். ராயல் என்ஃபீல்டு ரொம்ப இஷ்டப்பட்ட வண்டி. இதை நான் பல வருடங்களாக ஓட்டிக்கிட்டு வரேன். எனக்கு வண்டி ஓட்டும் போது ஆஸ்மா கம்ப்ளைண்ட் அடிக்கடி வர்றதுனால நான் இதை ஏதாவது மாற்றி அமைக்கணும், இந்த பெட்ரோல் வாடை இல்லாமல் ஓட்டணுங்கிற ஒரு முயற்சி எடுத்து 91லே ஆரம்பித்து இப்போ இந்த 24ல் முடிச்சிருக்கிறேன். ஆனால் இது மாபெரும் வெற்றியாக இருக்குது. எனக்கு 100க்கு 100 சக்சஸான வண்டி, சுமுத்தான வண்டி, மலைப்பகுதியோ இல்லை கிராமத்தில் ஓட்டுவதற்கோ ஏற்ற வண்டி. ஒரு சாதனையை புரிய மன வலிமையை விட வயது முக்கியமில்லை என்பதை உலகிற்கு நிரூபித்திருக்கும் குத்தாலலிங்கம் தங்கள் கனவுகளை நனவாக்க நம்பிக்கையும் இடைவிடாத முயற்சியும் எவ்வளவு முக்கியம் என்பதை தனது பேட்டரி புல்லட்டின் மூலம் அனைவருக்கும் எடுத்துரைத்திருக்கிறார். இதில் ரன்னிங் சார்ஜும் நான் போட்டிருக்கிறேன். ஆனால் அது லோடு பண்ணலை, குறுகிய காலத்தில் பண்ணுவேன். மற்றபடி எனக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப அருமையான வண்டி. புல்லட்டில் ரிவர்ஸ் கியர் எல்லாம் உண்டு. 80 கிலோமீட்டர் ஸ்பீடு, 120 கிலோமீட்டர் தூரம் போய்கிட்டு இருக்கு. சார்ஜிங்கு இதில் போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்தாப்புல இதுக்கு மேல் அதிகமான கிலோமீட்டர் ஓடுவதற்கு எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவரது பொறுமையான முயற்சியும் நம்பிக்கையும் கனவு காணும் அனைவருக்கும் சிறந்ததொரு பாடமாக அமைந்திருக்கின்றன என்றே சொல்லலாம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜன்.